ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. வெல்கம் பேக் டு திங்ஸ் அண்ட் தாட்ஸ். இன்னைக்கு திங்ஸ் அண்ட் தாட்ஸ் எபிசோட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு பயங்கரமான ஒரு எனர்ஜி. ஏன்னா, இன்னைக்கு நம்ம பேச போகிற விஷயம் வந்துட்டு ஃபிக்ஸ் யோர் லைஃப். வை வி நீட் டு ஃபிக்ஸ் ஆர் லைஃப். ஃபிக்ஸிங் ஆர் லைஃப்னா என்ன? உனக்கு வேணும்னா நம்பிக்கை மட்டும்தான், நாட் மிராக்கிள் அப்படின்லாம் கிடையாது. ஓகே, வி ஹாவ் டு ஃபிக்ஸ் ஆர் லைஃப். ஃபிக்ஸ் பண்ணுறது மைண்ட் செட். ஓகேவா? வி ஹவ் டு ஃபிக்ஸ் ஆர் மைண்ட் செட். லைஃப் வில் ஆட்டோமேட்டிக்லி ஃபிக்ஸ் ஆகும். ஓகேவா? இது எப்படி நம்ம பண்ணுறோம்? வை வி நீட் டு ஃபிக்ஸ் ஆர் லைஃப்ன்றதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், வை வி நீட் டு ஃபிக்ஸ் ஆர் லைஃப். ஃபிக்ஸிங் ஆஃப் லைஃப்னா என்ன? ஓகேவா? ஃபிக்ஸ் பண்ணுறதுனா நம்ம கார் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி பார்ட்ஸ் மாற்றிட்டு, ஸ்பேர் பார்ட்ஸ் மாற்றிட்டு, கெட்டு போன விஷயங்களெல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு, அந்த மாதிரி பார்ட்ஸ் மாற்றி வைக்கலாம். அதுதான் ஃபிக்ஸ் பண்ணுறது. இட்ஸ் கைண்ட் ஆஃப் தட் வி டூ இன் ஆட்டோமொபைல்ஸ், ரைட்? பட் லைஃப்பில் அது மனசில் தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? பிகாஸ் ஆர் என்டையர் லைஃப் ஸ்பேர் பார்ட்ஸ் இஸ் தி மேஜர் ஒன். அந்த முக்கியமான ஒரு ஸ்பேர் பார்ட்னா இது நம்மளுடைய மனசு தான். ஹவு டு வி ஃபிக்ஸ் தட்? இந்த ஃபிக்ஸிங் எப்படி நம்ம பண்ண முடியும் அப்படின்றத நம்ம பேச போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு இந்த தாட் பேட்டர்ன் ஒன்று இருக்கு இல்லையா? நம்ம வந்துட்டு எப்பவுமே சொல்லுவாங்க, பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள், வாட் யூ சே வாட் யூ திங்க் தட் வில் ஹேப்பன் அப்படின்ற மாதிரிலாம் நிறையா கோட்ஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஓகேவா? ஹவு டு வி திங்க் பாசிட்டிவ் அண்ட் ஹவு டு வி ரீசெட் ஆர் தாட் பேட்டர்ன்? அந்த தாட் பேட்டர்ன் வந்துட்டு நம்ம ஒரு விஷயம் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறப்போ நம்ம பேக் ஆஃப் த ஹெட்டில் அந்த விஷயம் ஒழுங்காக போகாதோ, அந்த பாயிண்ட் நம்ம நினைக்கிற மாதிரி அச்சீவ் ஆகாதோ அப்படின்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் பேக் ஆஃப் த மைண்டில் ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி அதை பண்ணுறதுக்கு ரிலேட்டடான ஒரு விஷயம் தான் இந்த டெய்லி ரொட்டீன். டெய்லி இந்த டைமில் நம்ம எந்திரிச்சு இந்த மாதிரி நம்ம பண்ணணும். ஒய் திஸ் பாசிட்டிவிட்டி அண்ட் இந்த மாதிரி தீமுக்கெலாம் நம்ம வந்துட்டு ஒரு ரொட்டீன் இருக்கணும், ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு ஃபாலோ அப் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஏன் சொல்கிறாங்கன்னா, பிகாஸ் நம்ம எல்லாருமே ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் கம்ஃபர்ட் ஜோன் மட்டும்தான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸாக இருக்கிறது. நம்மளை சுற்றி ஒரு பபுள் ஃபார்ம் பண்ணி வச்சுருக்கிறோம். அது நம்மளுடைய கம்ஃபர்ட் ஜோன். அந்த கம்ஃபர்ட் ஜோனை தாண்டி நம்ம ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணணும்னா நம்மளுடைய தாட் பேட்டர்ன், நம்மளோட டெய்லி ரொட்டீன் எல்லாமே சேஞ்ச் ஆகணும். இது சேஞ்ச் ஆகும்போது நம்மளோட லைஃப் ஃபிக்ஸ் ஆகிறது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தெரியும். பிஃபோர் தட், வை டு வி நீட் டு ஃபிக்ஸ் ஆர் லைஃப்? பிகாஸ் இப்போ லேட்டஸ்ட்டாக நம்ம போகிற என்ன சொல்கிறது, த வே ஆர் லைஃப் இஸ் டியூனிங் இன்டு எப்படி நம்ம லைஃப் சேஞ்ச் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்ரி ஒன் இஸ் டிபெண்ட் ஆன் தி சோஷியல் மீடியா. இந்த சோஷியல் மீடியாவில் நிறைய நல்ல விஷயங்களும் இருக்குது, நிறைய கெட்ட விஷயங்களும் இருக்குது. ஆனால் நெகட்டிவிட்டி அட்ராக்ட்ஸ் ஈஸிலி. ஓகேவா? நல்ல விஷயம் இப்போ நான் பேசுகிறது ஒரு கைண்ட் ஆஃப் அ மோட்டிவேஷன் டாக் அப்படின்னா கேட்க மாட்டாங்க. நான் இப்போ இதை வந்துட்டு ஏதாவது ஒரு நாட்டியாக பேசுகிறதோ, இல்லை வந்துட்டு ஒரு மாதிரி கிரிஞ்சான கண்டென்ட்ஸோ, இல்லை வந்துட்டு ஒரு மாதிரி வியர்டான கண்டென்ட்ஸ் வந்துட்டு ஸ்டாண்டிங் அவுட் ஃப்ரம் தி க்ரௌட் மாதிரி ஏதோ ஒரு ஃபன்னியான விஷயம் பேசிகிட்ருக்கோம் அப்படின்னா அதை கேட்குறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. இல்லை நான் இன்னொருத்தரை பற்றி புரணி பேசுகிறேன், அவங்கள பற்றி பேக் ஸ்டாப் பண்ணுறதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா நம்மளது கேட்குறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. ஒய்? பிகாஸ் நெகட்டிவிட்டி ஆல்வேஸ் அட்ராக்ட்ஸ் ஸோ ஈஸிலி. ஒரு நல்ல விஷயம் ஒருத்தவங்கள போய் ரீச் பண்ணுறதுன்றது இட்ஸ் நாட் அட் ஆல் ஈஸி. ஏன்னா நம்மளை சுற்றி நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு பபுள் ஃபார்ம் பண்ணி வச்சுருக்கோம். நம்மளுடைய பபுள் என்னென்னா கம்ஃபர்ட் ஜோன். நம்மளை மாற்றிக்கிற மாதிரியோ நம்மளை சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரியான விஷயங்களெல்லாம் அதுக்குள்ளே எடுத்துகிட்டு வரவே மாட்டோம். அதுக்குள்ளே எடுத்துகிட்டு வரணுன்னா இட்ஸ் அ டஃப் ப்ராசஸ். தட்ஸ் ஹவு வி நீட் டு ஃபிக்ஸ் ஆர் லைஃப். இப்படி ஃபிக்ஸ் பண்ண நம்ம லைஃப்பில் இருக்கிற சேஞ்சஸ் நம்மளை அறியாமே நமக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கும். தட்ஸ் ஹவு தி ஃபிக்ஸிங் ஆஃப் லைஃப் அண்ட் திஸ் சர்க்கிள் ஹேப்பன்ஸ். அந்த பபுளை நம்ம பிரேக் பண்ணுறது எப்படி அப்படின்றத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். கரெக்டாக? ஸோ நம்ம முன்னாடியே பேசுகிற மாதிரி லைக் தாட் பேட்டர்ன்ஸ் அண்ட் டெய்லி ரொட்டீன்ஸ்லாம் நம்ம பார்த்தாச்சு. இதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, ஃபிக்ஸ் யுவர் கம்பெனி. இட்ஸ் நாட் த ஒர்க் யூ டூ. கம்பெனி அப்படின்றது வந்துட்டு ஹூ யூ ஸ்பெண்ட் டைம் வித். உங்கள் கூட யார் இருக்காங்க, ஹவு டூ தே வேல்யூ யுவர் திங்ஸ். உங்களுடைய விஷயங்கள் அவங்க வேல்யூ பண்ணுறாங்களா? உங்களோட கம்பெனி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுதா? உங்களுடைய பார்ட்னராக இருக்கட்டும், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், உங்களோட ஃபேமிலியாக இருக்கட்டும், உங்களுக்கு ரிலேட்டடாக உங்களுக்கு முக்கியமான விஷயம் அவங்களுக்கும் முக்கியம்னு நினச்சி உங்களுடைய சக்ஸஸுக்கு உங்கள் கூடவே நின்று கம்பெனி பாசிட்டிவாக கொடுக்குறாங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். பிகாஸ் த பார்ட்னர் பிசைட் யூ மேட்டர்ஸ் அ லாட் வென் யூர் ட்ரைங் டு டூ சம்திங் பிக். ஓகேவா? அண்ட் அதே மாதிரி
ஹவ் டு வி ஃபிக்ஸ் ஆர் இன்னர் வாய்ஸ்? நம்ம எல்லாமே சரி பண்ணிட்டோம். நம்ம தாட் பேட்டர்ன் பார்க்குறோம், டெய்லி ரொட்டீன்ஸை பற்றி பேசுகிறோம், எல்லாமே நம்ம பேசுகிறோம். பட் ஹவ் டு வி ஃபிக்ஸ் திஸ் இன்னர் வாய்ஸ்? நம்ம வந்துட்டு நம்ம இதுக்கு போதுமான ஒருத்தவங்களா? நம்மளால் இது பண்ண முடியுமா? அது செல்ஃப் டவுட்ஸ். நம்மளால் இது பண்ண முடியுமான்ற கேள்விகளுக்கு நம்மளுக்கு பதிலே கிடையாது. ஹவ் டு வி ஃபிக்ஸ் தோஸ் செல்ஃப் டவுட்ஸ்? இப்போ நம்ம வந்துட்டு ஒரு விஷயம் நான் பண்ண போகிறேன். இது என்னோட பிடிச்ச விஷயம். திஸ் இஸ் மை பேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு விஷயம் பண்ணுறேன் அப்படின்னா, வாட் வில் பி திங்கிங்? நம்ம என்ன யோசிப்போம்? இது நம்மளால் பண்ண முடியுமா? நம்மளை விட நிறைய பேர் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்களே இந்த ஃபீல்டில். நம்ம அவங்களெல்லாம் கம்பீட் பண்ண முடியுமா? அவங்க அளவுக்கு நம்மளால் ரீச் பண்ண முடியுமா? அவங்க இவ்வளோ நாள் இவ்வளோ தூரம் வந்துட்டாங்க. நம்ம பண்ண ஆரம்பித்து கொஞ்ச நாள் தான் ஆயிருக்கு. நம்மளுக்கு எந்த ஒரு இதுவும் வரவே இல்லை, ரிட்டர்ன்ஸ் வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய இன்னர் வாய்ஸ் நம்மளை ரொம்ப டாமினேட் பண்ணும். அது எப்படி நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா, நம்மளோட இன்னர் வாய்ஸ் ஒரு விஷயத்த சொல்லும்போது, அதை ஆப்போசிட் ரியாக்ஷனில் சேஞ்ச் பண்ணணும். யூ ஷுட் திங்க் இன் அ வே. இப்போ நம்ம இதுக்கு போதுமான ஆள் இல்லை அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா, வி ஹாவ் டு மேக் இட் இன் அ டிஃப்ரெண்ட் வே. ஓகே, நம்ம இந்த விஷயத்த இன்னும் நிறைய கற்றுக்கணும். ஓகேவா? நம்மளுடைய காம்படிட்டிவ் நம்மளை விட அதிகமாக இது பண்ணுறாங்க. நிறையா பேர் அவங்கள வந்துட்டு கேட்குறாங்க, ஃபாலோ பண்ணுறாங்க. அவங்களோட விஷயம் அவங்களுக்கு சக்ஸஸாக வருது அப்படின்னா, வாட் தே டிட் அப்படின்றத நம்ம கற்றுக்கணும். பிகாஸ் லேர்னிங் ஃப்ரம் தி இன்னர் வாய்ஸ் விச் ஆப்போசிட்ஸ் டு த தாட் ஆஃப் யுவர் இன்னர் வாய்ஸ் மேட்டர்ஸ் அ லாட். ஏன்னா நம்ம நினைக்கிற விஷயம் ஒரு ஒரு மோட்டிவேஷன். ஒரு காலையில் நம்ம லாஸ்ட் எபிசோடில் பேசின மாதிரி, லாஸ்ட் எபிசோட் வாஸ் இன்ட்ரெஸ்டிங், போய் கேட்டு பாருங்கள். லாஸ்ட் எபிசோடில் நம்ம பேசின மாதிரி அந்த ஏர்லி மார்னிங் நம்மளுக்கு ஏகப்பட்ட தாட்ஸ் வரும், ஏகப்பட்ட மோட்டிவேஷன்ஸ் வரும். காலையில் எழுந்திரிச்சு இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயம் நம்ம பேசிகிட்டு இருப்போம். கரெக்டாக? அந்த இன்னர் வாய்ஸில் நம்மளுக்கு இருக்கிற ஒரு மோட்டிவேஷன் இட்ஸ் கெட்டிங் டிஸ்ரப்டட் பிகாஸ் ஆஃப் தி கம்ஃபர்ட் ஜோன். அந்த கம்ஃபர்ட் ஜோன் வந்துட்டு நம்மளை வந்து க்ரஷ் பண்ணி உட்கார வச்சிருது. If you want to move ahead, you have to break out of the comfort zone. And how you will do that? By doing some small steps. Why always, most of the people stay stuck? ஏன்னா நம்ம ஏன் ஒரு இடத்துல அப்படியே ஸ்டாக்னேட் ஆகிடுறோம் அப்படின்றது ஒன்று கம்ஃபர்ட் ஜோன். ஓகேவா? ரெண்டாவது என்னென்னா, வெயிட்டிங் ஃபார் தி பர்ஃபெக்ட் டைம். நல்ல நேரத்தில் தான் நான் ஆரம்பிப்பேன். நான் வந்துட்டு இந்த ஒரு பர்டிகுலர் டைம் பீரியடில் தான் நான் ஆரம்பிப்பேன். நான் நாளைக்கு ஆரம்பிக்கிறேன். நான் நாளான்னைக்கு ஆரம்பிக்கிறேன். ஐ வில் ஸ்டார்ட் இன் நெக்ஸ்ட் வீக். ஐ வில் ஸ்டார்ட் ஃப்ரம் நெக்ஸ்ட் மந்த் ஆர் ஐ வில் ஸ்டார்ட் ஃப்ரம் நெக்ஸ்ட் இயர். வெயிட்டிங் ஃபார் தி பர்ஃபெக்ட் டைம் வில் கில் யோர் ஸ்கில் செட் விச் யூ ஆர் டெவலப்பிங். ஓகேவா? அதே மாதிரி நம்ம இன்னொருத்தரை வந்து ப்ளேம் பண்ணுறது. நான் வந்துட்டு ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணலான்னு நினச்சேன், ஆனால் எனக்கு இது கிடைக்கல. அவங்க அதை வந்து தரேன்னு சொன்னாங்க. அவங்க வந்துட்டு என்னோடய ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி சொன்னாங்க. அவங்களுக்காக நான் வெயிட் பண்ணுறேன். அவங்களும் நானும் ஒன்றா சேர்ந்து தான் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவங்களை ப்ளேம் பண்ணிவிட்டு வி ஆர் ஸ்டேயிங் ஸ்டக் அட் ஒன் பிளேஸ். ஓகேவா? அதே மாதிரி இன்னொன்னா, யாராச்சும் நம்மளை வந்து கைப்பிடிச்சி தூக்கி விட்ருவாங்க. டிபெண்டிங் ஆன் தி அதர்ஸ். இன்னொருத்தவங்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, இன்னொருத்தவங்க நம்மளை கைப்பிடிச்சி தூக்கி விட்ருவாங்க, நம்ம எப்படியா மேலே வந்துடுவோம் அப்படின்ற ஒரு இது. இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கிற ப்ராப்ளம் என்னென்னா, ஸ்க்ராலிங். இந்த ரீல் ஸ்க்ராலிங், ஷார்ட்ஸ் ஸ்க்ராலிங் எல்லாமே வந்துட்டு வி ஆர் லைக் என்லெஸ்லி ஸ்க்ராலிங் அண்ட் கம்பேரிங் சைலண்ட்லி. அவங்க மாதிரி நம்ம இல்லை, நம்ம லைஃப் அவங்கள மாதிரி மாற மாட்டேங்குது. பிகாஸ் யூ ஆர் ஸ்க்ராலிங். You're waiting for perfect time. You're blaming others. You're hoping someone will rescue. அப்படின்ட்டு நீங்கள் ஒரு இடத்துல உட்காந்துட்டு you keep on scrolling and you're comparing yourself with those persons who has came out of the comfort zone bubble and working day and night for their life. ஓகேவா? லைஃப்பை ஃபிக்ஸ் பண்ணுறது, நான் என்னோடய ஃபால்ட்டும் அக்செப்ட் பண்ணணும். இப்போ நான் என்னோடய லைஃப்பை ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சி நான் ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா, ஐ நீட் டு அக்செப்ட் த ஃபால்ட் இன்சைட் மீ. தட்ஸ் தி பிகினிங் ஆஃப் ஃப்ரீடம். பிகாஸ் நம்மளுடைய தப்புகளை அக்செப்ட் பண்ணணும். இப்போ நான் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ஐ மைட் பி ராங் பிகாஸ் ஐ எம் அக்செப்டிங் இன் ஃபியூ திங்ஸ் அண்ட் ஐ எம் டெல்லிங் யூ தட் ஓகே, தட்ஸ் வேர் மை ஃப்ரீடம் வில் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோட இதுக்குள்ளே நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ தட்ஸ் ஹவ் வி ஸ்டார்ட் doing things. Okay, because coming out of the comfort zone is a biggest task where you will struggle a lot. நம்ம வந்துட்டு அதை பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட விஷயம் நம்ம ட்ரை பண்ணுவோம். ஒரு ஜிம் போகிறதா இருக்கட்டும், உடம்பு கம்மி பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை வெயிட் கெயின் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை பாடி பில்டிங் பண்ணுறதா இருக்கட்டும், ஆர்எல்ஸ் லைக் என்ன சொல்கிறது, டெய்லி மார்னிங் நான் ரீட் பண்ணுவேன், என்னோடய வந்துட்டு செல்ஃப் நாலேஜ் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் நான் வந்துட்டு பேஷன்ஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி மார்னிங் நான் மெடிடேட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட மோட்டிவேஷனான திங்ஸ் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓவர் த பீரியட் ஆஃப் டைம்
most of the people, like very few people will get succeeded in that. Why most of the people always get stuck is because இப்போ நம்ம பேசின விஷயங்களால மட்டும்தான். ஓகேவா? ஒண்ணு இல்லன்னா ஏதோ ஒரு ரிலேட்டட்ல இதெல்லாமே வந்துட்டு உங்கள டாமினேட் பண்ணி, நீங்க பண்ணணும்னு நெனச்ச விஷயங்கள் எல்லாமே உங்கள விட்டு தள்ளி, தள்ளி தூரம், தூரம் போகும். ஓகேவா? இத வந்துட்டு எப்படி நம்ம வந்து கெயின் பண்ணலாம்? ஹவ் கேன் வி கெயின் ஆல் தீஸ் திங்ஸ்? இப்ப நம்ம ஒரு சீரிஸ் ஆஃப் டிஸ்கஷன்ஸ் பண்ணோம். கரெக்ட்டா? ஒரு குறிப்பிட்ட நெறைய பாயிண்ட்ஸ் பேசினோம். கரெக்ட்டா? இதெல்லாம் எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம்? ஹவ் வி கேன் சிம்பிளி ஃபிக்ஸஸ் சிம்பிள் ஃபிக்ஸஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள், டெய்லி மார்னிங் வெயிக் பண்ணுறோம் அப்படின்னு வைங்களேன். இஃப் யூ ஆர் வேக்கிங் அட் 6:00 or 6:30, ஓகே, மேக் ஷுர் யூ ஆர் வேக்கிங் அப் 30 minutes early, not just 1 hour or 2 hours, okay, just 30 minutes early. அந்த ஏர்லி மார்னிங் உங்களோட ரஷ் டைமுக்கு முன்னாடி இருக்கிற அந்த 30 minutes. ஃபார் எக்ஸாம்பிள், நான் 7 மணிக்கு நான் ரெடியாக ஆரம்பித்தேன்னா 7:30 8:00 ரெடி ஆகிட்டு நான் 8:15 பைக் எடுத்து நான் ஆஃபீஸ் போகணும் அப்படின்றது திஸ் இஸ் மை routine chart. ஓகேவா? வாட் இஃப் ஐ வேக் அப் அட் 6:00, ஐ ஹாவ் 1 hour buffer. ஓகே, வாட் ஐ கேன் டூ? நம்ம காலையில் எழுந்திரிச்சு வாக்கிங் போகலாம். ஒன்று. ரெண்டாவது, எதாவது புக் படிக்கலாம். ஓகேவா? நம்மளுக்கு ஒரு செல்ஃப் பீஸ் இருக்கும். அந்த ஒரு ஏர்லி மார்னிங் டோப்பமைன் இருக்கும். நம்மளுக்கு டெய்லி ரொட்டீன் லைஃப்பில் இல்லாத கிடைக்காத ஒரு எக்ஸ்ட்ரா டைம். அந்த எக்ஸ்ட்ரா டைமில் நம்மளோட மைண்ட் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். வி வில் பி ஹேவிங் சம் டைம் டு திங்க், டு சார்ட் திங்ஸ் அவுட் ஃபார் தி டே. இன்றைக்கி நம்ம என்னென்னலாம் பிளான் பண்ணணும்? எக்ஸசைஸ் பண்ணணும், அது பண்ணணும், இது பண்ணணுன்றதை விட, இஃப் யூ வாண்ட் டு இம்ப்ரவைஸ் யுவர் மென்டல் தாட்ஸ், யூ டோன்ட் டு எக்ஸசைஸ், ஜஸ்ட் சிட் குவைட்லி, மேக் யூர் செல்ஃப் கம்ஃபர்டபுள், டைம் டு திங்க் ஆஃப் யுவர் டே லைஃப் ஆர் வாட் எவர் த பிளான் யூ ஹேவ் ஃபார் தி டே. ஓகேவா? ஆர் எல்ஸ் ஜேர்னலிங். இந்த வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த பிரெயின் டிடாக்ஸ் அப்படின்வாங்க. அந்த ஜேர்னல் எதாவது எழுதுறது. ஓகேவா? இல்லை வந்துட்டு இந்த ஃபோனை வந்துட்டு முதல்ல தூரம் தூக்கி போட்டுறணும். அந்த 1 மணி நேரமும் உட்காந்துட்டு ஸ்க்ரால் பண்ணிகிட்டே இருந்தோம்னா வி ஆர் ஜஸ்ட் டூயிங் தி ஸ்டெப்ஸ் அகெயின். அதுக்காக நம்ம எந்திரிச்சு உட்காந்து ஸ்க்ரால் பண்ணுற மாதிரி. ஓகேவா? அதே மாதிரி நம்மளை சுற்றி இருக்கிற ஒரு ஒரு இது இருக்கும். எமோஷ்னல் ஃபிக்ஸஸ் நம்ம பண்ணணும். நம்மளை எமோஷ்னலாக கீழே இழுக்கிறவங்க இருப்பாங்க. நம்மளை வந்துட்டு ரொம்ப நெகட்டிவிட்டியால் நம்மளை ரொம்ப கீழே புஷ் பண்ணி, ஓகே யூ ஜஸ்ட் டோன்ட் வாண்ட் டு கோ அப் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை ஒரு குறிப்பிட்ட சர்க்கிள் ஆஃப் பீப்புள் நம்மளை வந்து கீழே இழுப்பாங்க. ஜஸ்ட் ஸ்டே அவே ஃப்ரம் தோஸ் பீப்புள்ஸ். ஓகேவா? அந்த அந்த பீப்புள் வந்துட்டு நம்மளை ரொம்ப டாமினேட் பண்ணி நம்ம நினச்சி அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிற விஷயத்த நம்மளை அச்சீவ் பண்ண முடியாமல் அவங்க வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் சொல்லி உங்களோட கம்ஃபர்ட் ஜோனை பெருசாக பபுளை வந்து ரொம்ப பெருசாக்கி விட்ருவாங்க. ஓகேவா? கடைசி வரைக்கும் அந்த பபுள்லேருந்து வெளில வராத அளவுக்கு உங்களை வந்துட்டு ரொம்ப டாமினேட் பண்ணி விட்ருவாங்க. ஓகேவா? ஸ்டாப் சேயிங் ஐ எம் லைக் திஸ் ஒன்லி அப்படின்றது. நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்றத வந்து நீங்கள் முதல்ல சொல்கிறத நிப்பாட்டணும். ஓகே, தட் ஷோஸ் தி ஸ்டார்ட் ஆஃப் யர் க்ரோத். அங்கேருந்து தான் உங்களுடைய நெக்ஸ்ட் க்ரோத் அப்படின்றது ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? இது ஒரு ஸ்மால் எக்ஸாம்பிள்ஸ்லாம் நம்ம வந்துட்டு ஏகப்பட்ட எக்ஸாம்பிள்ஸ் சொல்லலாம். நம்ம வந்துட்டு ஒரு நீங்கள் ஒரு ஆங்க்ரியான பர்சன், இல்லை வந்துட்டு உங்களுக்கு செல்ஃப் கண்ட்ரோல் இல்லை, யூ வில் ஜஸ்ட் பர்ஸ்ட் அவுட் ஸோ குவிக்லி அப்படின்னா, உங்களோட 9 to 5 ஜாபோ இருக்கோ, 9 to 5 வாட் எவர் யுவர் ஜாப்ஸ், ஜஸ்ட் கீப் 1 hour or 2 hours before your wake up time. Have some better clarity of your life at once and do some journaling or walk for a while or read some books. அந்த இது வந்துட்டு கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் ஒரு சேஞ்சஸ் வரும். or else if your work is more toxic and you are hating your job for 9 to 5, நீங்கள் 9 to 5 போகிறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கல அப்படின்னா, அந்த டைம் அந்த மார்னிங் நம்ம சொல்கிற அந்த 2 மணி நேரம் இருக்கு இல்லையா, அதை பற்றி ஜேர்னல் பண்ணுறதா இருக்கட்டும், காலையில் உட்காந்து ஜாப் சர்ச் பண்ணுறதா இருக்கட்டும், மேக் ஷுர், ஐ எம் டெல்லிங் யூ, யூ வில் ஸ்விட்ச் யூர் ஜாப் இன் 3 to 5 months. பிகாஸ் தட்ஸ் ஹவ் ஐ டிட். ஓகேவா? நான் ப்ரீவியஸ் ஜாப்லேருந்து ஐ வாஸ் ட்ரைங் டு ஸ்கிப் இட் ஃபார் வெரி லாங் அண்ட் ஐ ட்ரைட் ஸோ ஹார்ட். நான் வேறு இடத்துல இருந்தேன். ஐ வாஸ் இன் மும்பை. ஐ வாஸ் ட்ரைங் டு கம் பேக் டு சென்னை. ஓகேவா? ஸோ ஐ யூஸ் டு அப்ளை ஜாப்ஸ் மினிமம் 4 to 5 ரிலேட்டட் டு மை ப்ரொஃபைல். Okay, so I clicked in 3 months, then I switched from there in 3 months. So almost 6 monthsல நான் அங்கேருந்து இங்கே வந்துட்டேன். ஓகேவா? ஸோ தட்ஸ் ஹவ் தி என்டையர் திங் இஸ் ஃபார்ம்ட். இந்த கம்ஃபர்ட் ஜோனை பிரேக் பண்ணிவிட்டு வெளியில் வந்துட்டோம்னாலே சக்ஸஸ். தட்ஸ் ஹவ் யுவர் என்ன சொல்கிறது, அந்த அந்த ஸ்டாப்பேஜ் இருக்கும் இல்லையா, இதை தாண்டி நம்மளால் போக முடியாது, இதை தாண்டி நம்மளால் அச்சீவ் பண்ண முடியாதுன்ற ஒரு ஒரு புல் இருக்கும் நம்ம மனசுக்குள்ளே. அது நம்மளை வந்து ஒரு மாதிரி நிப்பாட்டி வச்சுருக்கோம். அதை தாண்டிடலாம் ஈஸியாக நீங்கள். ஓகேவா?
this is how you will, fix your life. What are all the things? Fix your morning, fix your screen time, fix your breathing, fix your self talk, fix your sleep, fix your self worth. ஓகே. இன்னும் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறது, மண்டேயா, ஃபஸ்ட்டா, நியூ இயரா அப்படின்லாம் கேட்காம, நீ ரெடியான நாள் தான் பெஸ்ட் நாள். நீ ரெடியா, யூ ரெடி டு டூ சம்திங்னா அன்றைக்கி தான் பெஸ்ட் டே. ஓகேவா? அப்படி ஆரம்பிச்சுட்டு லைஃப்பை சக்சீட் பண்ணிவிட்டு அப்படியே போய்க்கிட்டே இருக்கணும். ஏன்னா லைஃப் இஸ் ஸோ ஸ்மால். இட்ஸ் வெரி வெரி ஸ்மால். ஓகேவா? இந்த குறிப்பிட்ட லைஃப்பில் வி ஹேவ் டு என்ஜாய், வி ஹேவ் டு மேக் ஷுர் ஆர் லைஃப் இஸ் ஸோ ஸ்மூத் அண்ட் எனஃப். டிடாக்ஸிக்கான இந்த சோஷியல் மீடியாவில் நிறையா இதை பார்த்துட்டு அவங்கள மாதிரி நம்ம இல்லை, நம்ம அவங்கள மாதிரி இல்லைன்னு சொல்லி புலம்புறதை விட்டுட்டு, புல் அப் யுவர் சாக்ஸ், கெட் ரெடி ஃபார் திங்ஸ், டேக் யுவர் ஆக்சஸ், கோ ஃபார் ஒர்க், டூ திங்ஸ் அண்ட் மேக் இட் ஹேப்பன். யூ ஹாவ் டு மேக் இட் ஹேப்பன். யாரும் கையை பிடிச்சி தூக்கி கொடுக்க மாட்டாங்க. ரொம்ப கருத்துள்ள இதாக போயிடுச்சு இந்த எபிசோடு. இந்த மாதிரி நிறைய எபிசோட்ஸ் உங்களை வந்து சேரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எபிசோட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஹூ இஸ் லிட்டில் ஸோ டிப்ரெஸ்ட் ஆர் ஒரு மோட்டிவேஷன் தேவைப்படுது அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு இந்த எபிசோட் மோட்டிவேட் பண்ணிச்சு அப்படின்னா, ஸோ இதை நான் வந்து ஸ்டோரியாக தான் போடுவேன். அந்த ஸ்டோரியை ஷேர் பண்ணுங்கள். திங்ஸ் அண்ட் தாட்ஸை டேக் பண்ணுங்கள். டேக் பண்ணிவிட்டு சூப்பராக ஐ எம் நாட் ப்ரோக்கன், ஐ எம் ரீபில்டிங், ஃபிக்ஸ் யுவர் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு விடுங்க. தெறிக்க விடலாம். இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான எபிசோடில் அடுத்த எபிசோடில் பார்க்கும் வரை, திஸ் இஸ் பாய் பாய் ஃப்ரம் ஸ்ரீ. டாடா.